ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் புதுசான வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க பாருங்க, லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியில் எந்தெந்த சாப்டர் வைஸ் எந்தெந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு போட்டேன். அடுத்து ஜாகிரஃபி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்டேன். அது இன்றைக்கி ஈவினிங்காக சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்னா, கவர்மெண்ட்டு ஒரு அஃபிஷியலாக நான் சென்டம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் எக்ஸாமுக்கோசம் நான் பசங்களுக்காக விட்டுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லைன் மேப் மட்டும்தான் இல்லை, அதுக்குன்னு தனியாக நான் ரெடி பண்ணிட்டேன். அதை நெக்ஸ்ட் நாளைக்கு காலைல அப்லோடு பண்ணுவேன். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல் வாட்ச் பண்ணினே இருங்க. இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இது ரொம்ப நான் பார்த்ததுலே இந்த அளவுக்கு கவர்மெண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான மெட்டீரியல் தான். இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பக்காவாக ஒன்று ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு புரியும்படி ஆனால் அந்தளவுக்கு பக்காவாக செஞ்சுக்கிறாங்க. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் எப்படி இது இது பண்ணுவாங்கன்னா பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இது மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் இருக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க குத்துக்கிற ஆன்சர் எதுக்குனாலே ஃபுல் மார்க் உங்களுக்கு 100% இதில் இருக்கிற குத்துக்கிற கொஷின் ஆன்சருக்கான ஆன்சர் கீ வரைக்கும்னாலே போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க். 5 மார்க் வந்தால் 5 மார்க் நான் கேரண்டி, 2 மார்க் இருந்தால் நான் கேரண்டி, நான் 8 மார்க் வந்தேன். இதில் இல்லை நான் போடுறேன் அந்த நெக்ஸ்ட் வீடியோ. சரி, வாங்க பார்ப்போம். பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் இருக்கும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் ஜாயின் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் கவர்மெண்ட் அஃபிஷியல் மெட்டீரியல் சொல்லிட்டு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் போய் பிடிஎஃப் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ண மாட்டேங்க. ஏன்னா அதில் தான் நான் பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே நான் சென்ட் பண்ண முடியும். ஏன்னா யூடியூப்பில் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஆகிடும். அது நமக்குன்னு ஒரு வெப்சைட்டில் இருக்கணும். பட் மற்றவங்க வெப்சைட்டை நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். நான் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அதில் நான் ஈஸியாக போட முடியும் உங்களுக்கும். சரி, வாங்க அந்த பிடிஎஃப் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த கைடு பார்த்திங்கன்னா டைரெக்ட் சிஓவே இந்த கைடு பார்த்திங்கன்னா அப்ரூவ் பண்ணது. சிஓனாலே டிஜி கவர்மெண்ட்டு ரெண்டும் ஒன்று தான். இந்த கைடு பார்த்திங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா இந்த கைடு பார்த்திங்கன்னா இது ப்ரொவைட் பண்ணிச்சு. சாரி ஸ்டூடெண்ட்ஸ், வேலூர் டிஸ்ட்ரிக் அதை ஒரு மாற்றி சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம விழுப்புரம், வேலூர் அந்த டிஸ்ட்ரிக்லாம் பார்த்திங்கன்னா அதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக டீச்சர்ஸும் எல்லா டீச்சர்ஸும் இது பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் அங்கே பார்த்திங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. அதுக்கோசரம் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ சாப்டர் வைஸ் ஹிஸ்ட்ரியில் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற எந்தெந்த 10 லெசனுக்கு அந்த 10 லெசனுக்கான 1 வேர்ட்ஸும் இதில் கொடுத்துட்டாங்க, அப்படியே லைன் பை லைனாக. அதனால் எந்த சாப்டர் அதெல்லாம் இதில் இருக்கிற ஆன்சர் வரைக்கும் என்னாலே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியை பார்ப்போம். இப்போது இருங்க, அப்படியே இதில் இருக்கிற ஆன்சர் எல்லாமே நீங்கள் பார்த்தாலே போதும் ஸ்டூடெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎஃப் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கிற கொஷின் ஆன்சர் வரைக்கும் நீங்கள் படித்தாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணால் சென்டமெண்ட் இல்லாமல் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிக்கிற கொஷின் ஆன்சர் படிச்சிருங்க. ஹிஸ்ட்ரியில் நான் சொன்ன மாரி நான் 3 டேஸ் ஸ்டடி பிளான் எப்படின்னா ஆல்ரெடி சொன்னேன். நேற்று சாட்டர்டே நீங்கள் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற 10 லெசன் படிச்சிருக்கணும். இன்றைக்கி ஜாகிரஃபி வச்சுட்டு இருக்கணும். அடுத்து இந்த சப்போஸ் இதில் இந்த மெட்டீரியலும் உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா இதில் பார்த்துக்கலாம். ஜியாகிரஃபியில் இதுலேயும் எல்லா ஒன்னோடுக்கான ஆன்சரும் கொடுத்துட்டாங்க. இதையும் பார்த்துக்கங்க ஸ்டூடெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸு, எல்லா சாப்டரில் இருக்கிற 1 வேர்ட்ஸு, அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ், இது மேட்ச் த ஃபாலோயிங், ஹிஸ்ட்ரியில் எது மேட்ச் த ஃபாலோயிங் சொல்லிட்டு பக்காவாக உங்களுக்கு ஒரு அதுதான் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி ஓலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்டில் நீங்கள் பார்க்கறதுனால கூட இந்த பிடிஎஃப் எடுத்து பார்த்துட்டு போயிடலாம். சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரியில் எந்தெந்த இது ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் ப்ளீஸ் நம்ம சேனலில் இதேமாரி நிறைய வீடியோ போட்டுன்னே இருப்போம். அதனால் ப்ளீஸ் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா உங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பிடிஎஃப் வரனால லாஸ்ட் மினிட்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், பால்கன் வார்ஸை பற்றி அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. பால்கன் வார்ஸில் எதாவது இன்சைட் கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துக்கிறாங்க.
அது கோல் டீபேண்ட் மூமெண்ட்டு நான் எல்லா இதுவும் ஹிஸ்ட்ரியில் இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு நான் இப்படி ஒரு வேலு நாச்சியாரை பற்றி சொல்லிட்டு இது எது வேலு நாச்சியார் வந்து எந்த ஊர் பிறந்தார் ஒரு இன்சைட் 1 மார்க் கேட்டாங்களும் இதுலேருந்து நீங்கள் அசால்ட்டாக இது பண்ணிடலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். அடுத்து பெரியார் ஈவிஆர் கொஸ்டின்லாம் தயவுசெய்து படிக்காமல் போயிடாதீங்க. 8 மார்க் சாரி 5 மார்க்லாம். இது வந்து சாப்டர் வைஸ் 2 மார்க் கொஷின். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கொஷின் டிஸ்டிங்ஸ்லாம் இதில் இருக்கிற ஆன்சர் வரைக்கும் எதுனாலே போதும் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் இருக்கிற ஆன்சர் வரைக்கும் எதுனாலே போதும் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் இருக்கிற ஆன்சர் வரைக்கும் எதுங்க நான் இதில் இருக்கிற ஆன்சர் எதுனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் நான் கேரண்டி ஸ்டூடெண்ட்ஸ். ஃபுல் மார்க்கு. ப்ளீஸ் இதில் இருக்கிற ஆன்சர் வரைக்கும் இது பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஏன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி ஆகுது வந்துன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எப்படி போடணும்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டேன். அதனால தான் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு நல்லது தான் கொடுப்பேன். அதனால தான் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் 10th 11th 12th ஸ்டாண்டர்டுக்கும் 3 சப்ஜெக்ட்டுக்குமே 3 ஸ்டாண்டர்டுக்கும் நான் வீடியோ போட்டு தான் வரேன். நான் போடுற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின் தான். அதுதான் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா 98% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பாருங்க. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்தால் ஒன்றும் கேட்டால் நான் 500 சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆனால் தான் என்னோடய சேனல் வந்தேன்னா ஒரு எலிபிலிட்டினா அதாவது வந்துன்னா இது நார்மலாக இருக்கும் சேனல். அது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பே இந்த சேனலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இது டைப் பண்ணி எல்லாத்தையும் போட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸும் அவ்வளோ போக மாட்டேன். பிக் வீடியோஸ்லாம் ஷார்ட்ஸாவது கொஞ்சம் பரவாயில்ல ஏதோ போகுது. பட் வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ போக மாட்டேங்குது. அதுக்கு முக்கியமாக லைக்கு போடவே மாட்டேங்குது ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்களுக்கோசம் நான் டே பை டேவாக உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கோசம் தான் ரெடி பண்ணின்னு வந்துங்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். பிடிஎஃப்லாம் நான் ப்ளீஸ் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கின்னு ஃபாலோ பண்ணின்னே இருங்க ஸ்டூடெண்ட்ஸ். சரி நெக்ஸ்ட்டு நான் இதெல்லாம் பார்ப்போம் போயிருங்க வரேன். சரி இது நான் ஸ்டூடெண்ட்ஸ் இது நான் 2 மார்க் கொஷின் சொல்லிட்டு நான் ஜாகிரஃபியில் ஏதோ 2 மார்க் கொஷின் சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அதேமாரி இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு தகுந்தனா டிஃப்ரென்ஸு நான் டிஸ்டிங்விஷ் கியூரேஷன்ஸ்லாம் எது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நான் இது பண்ணுறேன். அந்த வீடியோக்கான லிங்க் வேணும்னா நான் இதில் கீழே கொடுக்குறேன். அந்த வீடியோக்கான லிங்க் வேணும்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சொன்னது தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் இருக்கிற கொஷின் ஆன்சர் வரைக்கும் படித்தாலே போதும் நீங்கள் சென்டம் ஏற்றலாம். நான் கேரண்டி ஸ்டூடெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதில் இருக்கிற கொஷின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஷார்ட்ஸாகவும் கொடுத்துக்குறாங்க. ஆன்சர் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளீஸ் வந்து வேணால் இதில் இருக்கிற கொஷின் ஆன்சர் அண்ட் மேட்ச் த ஃபாலோவிங். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்தோன்னா சூஸ் மேட்ச் த ஃபாலோவிங், அது ஃபில் இன் த பிளாங்க்ஸு, கிவ் ரீசன், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர் சொல்லிட்டு எல்லாம் பக்காவாக கொடுத்துக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான இது. ப்ளீஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி அவங்கள பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ. இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் படிச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஹிஸ்ட்ரியில் வந்து 5 மார்க் கொஷின் எந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் தான். எல்லாத்துக்கும் 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் அவள் தான் மேக்ஸிமம். இதில் இருக்க அவ்வளோ பாயிண்ட் என்னாலே போதும் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு 5 மார்க் கேரண்டி. அவ்வளோ பாயிண்ட் என்னாலே போதும் சார். இது 5 மார்க்கு போயிட்டு இவ்வளோ பாயிண்ட் என்ன போதுமா? கண்டிப்பாக போதும் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் தான் இந்த இது பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தா அவ்வளோ இதுவாக கொடுத்துட மாட்டாங்க. இதில் கீவேர்டு அந்தமாரி தான் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். பார்த்தீங்களா எக்ஸாம்பிளோட காஷ்மீர் சிம்லாக் நான் அது வந்து வேணாம் எல்லாம் பக்காவாக கொடுத்துக்குறாங்க. அடுத்து ஸ்டேட்டு நான் பயோஸ்பியர் ரிவர்ஸு சாரி ஸ்டூடெண்ட்ஸ் அது கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அதனால் நான் இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ தான். அதனால் பார்த்து இது பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் நிறையா வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ண சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ். அப்படியே எல்லா இதுவும் பார்த்துனே வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பிளாக் மணி எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் தான்.
நான் இந்த இதுவெல்லாம் படிச்சிங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான் பிடிஎஃப் இதே தான் இருக்கும். அந்த பிடிஎஃப்பும் இதே தான். இந்த பிடிஎஃப் நான் ஆல்ரெடி சொன்னது தான். இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இந்த வீடியோவோடைய டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிங்க. அப்படி உங்களுக்கு அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலைன்னா அதுக்கு ஒரு ஐடியா வச்சுக்கிறேன். அது வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களால் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ. சீக்கிரம் வந்து வேணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறாங்க. ஏன்னா சோசியல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வேணால் நிறைய டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இம்பார்ட்டன்ட் கொஷினாக அதுவும் 5 மார்க்னால் ஒரு பேச்சு 2 பேச்சு இது பண்ணி தான் இது பண்ணுறாங்க. அதனால் இந்த மெட்டீரியலை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம் ஷார்ட்ஸ் வீடியோவில்.